இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நாளை நாள் பௌர்ணமியானது வருதுங்க. அதாவது நாளை நாள் ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகாசி 27ஆம் தேதி பௌர்ணமி நடக்க போகுது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதுவிதமான மாற்றங்கள் திருப்பங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்கள் என்ன மாதிரியான சிறப்பு பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிறப்பு பரிகாரத்தை நாளை நாள் தனுசு ராசினியர்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தால் தனுசு ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு புதிய மாற்றம் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியோட கிரகநிலை மாற்றத்தால் தனுசு ராசினியர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கான சிறப்பு பரிகாரம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிரகநிலை மாற்றத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று நீங்க இந்த மாதிரி விரதங்களை இருந்து மறக்காம இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்க போகுது. ஸோ அது என்ன மாதிரி விரதங்களை இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வைகாசி பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் வரும் மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினம் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் நீங்க சாப்பிடாமல் விரதங்களை இருக்கலாம். அதாவது உங்களுடைய விருப்பத்திற்குரிய தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூரண ஆசிகள் உங்களுக்கு இந்த நாளில் முழுமையாக கிடைக்குங்க. அதாவது தனுசு ராசினியர்கள் நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று நீங்க மறக்காமல் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை மனதார வழிபாடு செய்யலாம். அதாவது உங்களுக்கான இஷ்ட தெய்வங்கள் கண்டிப்பா இருக்குங்க. இந்த மாதிரி இஷ்ட தெய்வங்களை உங்களுடைய மனம் உருகி வேண்டி விரதங்களை கடைபிடித்து நீங்க வேண்டும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் முழுமையாக நடக்கலாம். அதே போல நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று மாலை வேளையில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சொல்லிங்கார், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கும் இறைவனை வழிபாடு செய்யலாம். அதே போல இந்த பௌர்ணமி அன்று நீங்க கிரிவலம் கூட மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க என்ன விஷயத்த நினைச்சு செய்றீங்களோ அது முழுமையாக நடக்கும் அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம். மற்ற எல்லா தானங்களிலும் விட பார்த்தீங்கன்னா சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய முன்னோர்களின் கருத்தாக இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நீங்க தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தண்ணீர், பழச்சாறு இந்த மாதிரி பக்தர்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க தானமாக கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவ வினைகள் கண்டிப்பா நீங்கி உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குழந்தைகள் கல்வியில் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் கண்டிப்பா இதனால நீங்கலாம். அதே போல உங்க வாழ்க்கையில ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கண்டிப்பா இதனால நீங்கலாம். பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை இதனால உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ தனுசு ராசினியர்கள் நாளை நாள் வரக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்க இந்த மாதிரி பரிகாரங்களை கண்டிப்பா மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி பரிகாரத்தை தனுசு ராசினியர்கள் மனம் உருகி வேண்டும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் இதனால ஈடேறலாம். அதே போல இதனை தொடர்ந்து இந்த பௌர்ணமியோட கிரகநிலை அமைப்பால் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் பல நல்ல குணம் படைத்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கான கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, பஞ்சம ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ரண ருண ரோக ஸ்தானத்தில் சூரியன், புதன் அமர்ந்திருக்கிறார்.
களத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது என வளம் வந்து கொண்டு இருக்கின்றனர். இந்த கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைகளை மூலாதாரமாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறப்பான நேரமா இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு மாறலாம். அதே போல தனுசு ராசினியர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயங்களில் எந்த ஒரு குறுக்கு வழியையும் பின்பற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு எல்லா விதத்திலையும் தனுசு ராசினியர்களுக்கு அதீத நன்மை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். எதையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். இதிலும் பார்த்தீங்கன்னா வெற்றியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கலாம். பணம் வருவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலலாம். நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க நினைக்காத அளவுக்கு நன்மைகள் ஏற்படலாம். தேவையான சரக்குகள் உங்களுக்கு கையிருப்பாக இருக்க போது துணிச்சலாக நீங்க எந்த முயற்சி செய்தாலும் கண்டிப்பா அதுல வெற்றியை நீங்க பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் இருக்கலாம். மேல் அதிகாரிகளால் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு விதமான நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குதூகலம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசினியர்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கண்டிப்பா அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் உண்டாகலாம். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்க நிலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு மாறலாம். பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்து முடியலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா அதிகரிக்கும். இதனால நீங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டை பெறலாம். ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். விளையாட்டு துறைகளில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் நீங்க எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கலாம். இதனால நீங்க நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரலாம். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலகட்டம் அப்படின்னு இந்த நாட்களை உங்களுக்கு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வேதாந்த விஷயங்களில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக நீங்க அதீத முயற்சிகளை மேற்கொள்ளலாம். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே மாணவர்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது நல்ல விரிவாக்கம் கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா போட்டிகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றலாம். இது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். தனுசு ராசியில பூரணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமையால் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமான பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு நாட்டம் கண்டிப்பா அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகலாம். தனுசு ராசியில உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது வாகனங்களால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படலாம். தகப்பானாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல செலவுகளை குறைக்க திட்டமிட்டு நீங்க செயல்படுவது உங்களுக்கு அதீத நன்மையை தேடித்தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசி நேயர்களுக்கு நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல் இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் என்ன மாதிரி சிறப்பு பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க.
கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.